குடும்பம் குடும்பமாய் விளங்க. குடும்பம் என்பது கணவன் மனைவி ஆகிய இருவரை உள்ளடக்கிய திருமணம் என்ற பந்தத்தால் தொடங்கக்கூடிய ஒரு சிறு குழு. இந்த குழுவில் முதலில் கணவன் மனைவி மட்டும் இருப்பர். அதன் பின் குழந்தைகள் சேர்வார்கள். பின்பு மருமகன், மருமகள், பேரக்குழந்தைகள், சொந்த பந்தம் என்று குடும்பம் வளர்ச்சியடைந்து கொண்டே செல்லும். இப்படி குடும்பம் ஆலமரம் போல பெரிதாக ஆனாலும் கூட விதையாக இருப்பது எதுவென்றால் கணவன் மனைவி என்ற அந்த திருமண பந்தம் தான். ஒரு குடும்பம் குடும்பமாய் விளங்க யார் காரணமாக இருக்க முடியும்? பவுல் எபேசியர் 3:14 இப்படி சொல்கிறார். குடும்பம் குடும்பமாய் விளங்க காரணமாய் இருப்பவர் வானகத்தந்தை. எப்படி வானகத்தந்தை இதற்கு காரணமாக இருக்க முடியும்? தொடக்க நூல் புத்தகம் 2:24 இப்படி படிக்கிறோம். கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான். ஏனென்றால் முதலில் ஆதாம் என்ற கணவனை உருவாக்கியவர் கடவுள். அதற்கு பிற்பாடு அவராகவே பார்த்து ஏவாள் என்ற ஒரு மனைவியை அவருக்கு தருகின்றார். எனவே முதல் குடும்பத்தை உருவாக்கியவரே யார்தான்? ஆண்டவராகிய தேவன், வானகத்தந்தை தான் உருவாக்கினார். ஆகவே ஒரு குடும்பம் குடும்பமாய் இருப்பதற்கு காரணமாய் இருப்பது கடவுளின் அன்பு என்பதை யாரும் மறக்கவே கூடாது. எனவே இளையோரே, நீங்கள் திருமணம் புரியும் பொழுது யார் முன்னிலையில் திருமணம் புரிய வேண்டும்? கடவுளின் முன்னிலையில். யாரோடு ஆசீரோடு நீங்கள் திருமணம் புரிய வேண்டும்? வானகத்தந்தையின் ஆசீரோடு தான் திருமணம் புரிய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அமைக்கும் குடும்பம் குடும்பமாய் விளங்கும் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்துங்கள். பதிவு திருமணமோ அல்லது வேறு ஏதோ திருமணமோ ஒரு நல்ல குடும்பத்தை உங்களுக்கு அமைத்து தராது. புனித பவுல் சொல்வதை நன்கு நினைத்து கொள்ளுங்கள். குடும்பம் குடும்பமாய் அமைய வேண்டுமென்றால் வானகத்தந்தையிடம் மண்டியிட்டு மன்றாட வேண்டும்.